விபத்தில் உயிரிழந்த கேங்மேன்களுக்கு உரிய பாதுகாப்பு வசதிகளை செய்து தர தவறிய உதவி செயற்பொறியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத மேற்பார்வை செயற்பொறியாளர் மீது தமிழக அரசின் மின்சார வாரியம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அம்பேத்கர் எம்ப்ளாயீஸ் யூனியன் சார்பில் தேனி பங்களாமேடு பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு மின்சார வாரியம் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் தேனி மின் பகிர்மான அலுவலகத்தை கண்டித்து நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மின்வாரிய அதிகாரிகளுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. தேனி மாவட்டத்தில் உள்ள துணை மின் நிலையங்களில் பணியாற்றும் கேங் மென் மற்றும் மின்மேன் உள்ளிட்ட ஊழியர்களுக்கு மின்சார பாதுகாப்பு உபகரணங்கள், பாதுகாப்பு ஆடை, போதிய பயிற்சி ஆகியவை வழங்கப்படாமல் பணியில் ஈடுபடுத்தப்படுவதால் உதவி செயற்பொறியாளர்களின் கவனக்குறைவால் உயிரிழப்புகள் தொடர்ந்து ஏற்பட்டு வருவதாக தொழிற்சங்கத்தினர் குற்றம் சாட்டினர். மேலும் சம்பந்தப்பட்ட உதவி செயற்பொறியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் சாதி ரீதியான மனப்பான்மையுடன் செயற்படுவதாக குற்றம் சாட்டப்பட்ட மேற்பார்வை செயற்பொறியாளர் மீதும் துறை ரீதியான விசாரணை நடத்தி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். இந்த சூழலில் திராவிட மாடல் என தன்னை முன்னிறுத்திக் கொள்கின்ற தமிழ்நாடு அரசு சமூக நீதி, சமத்துவம், மனித உரிமை ஆகிய கோட்பாடுகளை பேசிக் கொண்டிருக்கும் நிலையில் சில அதிகாரிகளின் சாதி மனப்பான்மை மற்றும் அலட்சியமான நிர்வாகப் போக்கினால் பொதுமக்களிடையே கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருவதாகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர். தமிழ்நாடு அரசு கீழ் செயல்படும் துறைகளில், குறிப்பாக மின்சார வாரியம் போன்ற அத்தியாவசிய சேவை துறைகளில் பணியாற்றும் கீழ்மட்ட ஊழியர்களின் உயிர் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறுவது அரசின் கொள்கைகளுக்கும் நடைமுறை நிர்வாகத்துக்கும் இடையே உள்ள முரண்பாட்டை வெளிப்படுத்துவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேனி மின்பகிர்மான மேற்பார்வை செயற்பொறியாளரை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டதுடன் தொழிலாளர்களின் உயிர் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் வரை போராட்டங்கள் தொடரும் என அம்பேத்கர் எம்ப்ளாயீஸ் யூனியன் நிர்வாகிகள் எச்சரிக்கை விடுத்தனர். நமது மேற்பார்வை பொறியாளர் அம்மா அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவதை விட்டுவிட்டு செயற்பொறியாளர் பொது அவர்களும் அதிகாரியாக, மேற்பார்வை பொறியாளர் அதிகாரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இது அந்த அதிகாரி மெத்தன போக்கிலும் அதிகார திமிரிலும் செயல்பட்டுவதை கண்டித்து டிஎன்இபி டாக்டர் அம்பேத்கர் எம்ப்ளாயீஸ் யூனியன் வன்மையாக கண்டித்து கொண்டிருக்கிறது. தவறு செய்யும் அதிகாரிகள் தப்பிப்பதால் பல உயிர்கள் பாதிக்கப்படுகிறது. கீழ்மட்டத்தில் உள்ள தொழிலாளிகள் பாதிக்கப்படுவதால் குடும்பங்கள் நடுத்தெருவில் நின்று இன்னைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நல்ல சிறப்பாக பணிபுரியறவங்களுக்கு தான் பண்ணுவாங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம், டிபி கேஸ், அதாவது பனிஷ்மெண்ட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சீட்டு பார்க்குற அம்மாவுக்கு கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா இந்த செயற்பொறியாளரோட கைக்கூலி. அப்போ என்ன பண்ணுறாங்கண்டா, அந்த அம்மா இந்த ஐயா சொல்கிறத தான் அந்த அம்மா கேட்பாங்க. தனக்கு இணங்கி வர்ற லஞ்சத்தில் பங்கு கொடுக்கணும். இல்லைண்டா இந்த மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தி அவங்கள பெட்டிஷன் போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. இது தெளிவாக தெரியுது. அதுக்கு உதாரணமாக அவர் என்ன பண்ணுறாரு, இந்த வட்டம் சிறந்த பணியாளர் டிஎன்இபியிலேருந்து நம்ம கலெக்டருக்கு கொடுத்துருக்கத அந்த அம்மா பேரை கொடுத்துருக்காங்க. அந்த அம்மாவுக்கு எந்த தகுதியும் கிடையாது. தகுதி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க பொதுத்தளத்தில் மக்களுக்காக சேவை செய்கிற இடத்துல இல்லை. இது பெரிய ஒரு உதாரணம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதிலேருந்தே அவங்க ஊழல் பண்ணுறாங்க, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறாங்கன்றது தெரிய வருது. காரணம் என்னண்டா, தான் ஒரு அதிகாரி, நான் எடுக்கிறதா முடிவு. அதிகாரம்ன்றது என்ன அப்படின்னா, மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் அவங்க அதிகாரியை உட்கார வச்சுருக்காங்க. இங்கே இருக்க பணியாளர்களை பாதுகாக்கிறதுக்கு தான் அவங்கள அங்கே உட்கார வச்சுருக்காங்க. இதெல்லாம் மறந்துடுறாங்க. அவங்க சம்பளம் வாங்குறதே எங்களுக்காக தான் வாங்குறன்றதை மறந்துட்டு பணியாளர்களை அதாவது கண்டிப்பதையும் அவங்கள தண்டிப்பதிலையுமே இந்த அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இது தமிழக அரசு இதை எடுத்துக்கிட்டு இப்போ ஒன்றும் இல்லை, இவ்வளோ நம்ம ஆர்ப்பாட்டம் போஸ்ட் பண்ணோன்னே மேலே ஜேஎம்டி கேட்குறாங்க, மேலேருந்து தலைமையிலேருந்து கேட்குறாங்க, என்னம்மா நிர்வாகம் ரொம்ப மோசமான ஒரு நிலையில் இருக்குது. நாங்கள் இங்கே தொழிற்சங்கம் அம்பேத்கரோட பேரில் இயங்குறதுனால நியாயமான விஷயங்களுக்காகவும் சரியான விஷயங்களுக்காகவும் செயல்படுற ஒரு தொழிற்சங்கம். இதில் இன்னொன்று குறிப்பாக சொல்ல வேணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் உயிரிழப்பு ஏற்பட்ட சமூகம் பார்த்தீங்கன்னா நம்ம சமூகத்தை சார்ந்தவங்க கிடையாது. எல்லா சமூகத்தை சார்ந்தவங்களும் இருக்கிறாங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. மறவர் சமூகம், கவுண்டர் சமூகம், எல்லா சமூகத்திலான இருக்கவங்க இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் சேர்ந்து யாரும் போராடாத ஒரு இதை நம்ம டிஎன்இபி டாக்டர் அம்பேத்கர் எம்ப்ளாயீஸ் யூனியன் செஞ்சுக்கிட்டு இருக்குன்றதை இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தவங்களுக்கு நன்றி கூறி வருகிறேன். நன்றி, வணக்கம்.